ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யான் ஷீச்சி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா யாருக்கும் தெரியாம லவ் பண்ணும். ஏன்னா பிரின்சஸ்க்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஐடியா இருக்குல்ல, அதனால சீக்கிரட்டா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யானும் ஷீச்சியும் எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ கையை பிடிச்சி கொஞ்சிட்டு நிக்க, அதுக்குள்ள யானோட டீம் ஆளுங்க அங்கங்க இருந்து வராங்க. உடனே இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா முகத்தை வச்சு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யான் ஷீச்சியை பார்த்து குறுக்குறுன்னு லுக்கு விட்டுக்கிட்டே இருக்கான். ஷீச்சியும் வெக்கப்பட்டு சிரிக்கிறா. யானோட அசிஸ்டன்ட்லாம் பாக்குறான். அம்மா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சரி சரி கண்டுக்காம விடுவோம், கண்டுக்காம சாப்பிடுவோம்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஷீச்சி பார்த்துட்டு நீங்க என்ன அப்பையில இருந்து கண்ட சிக்னல் விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் நாங்களும் பொறுமையா போயிட்டு இருக்கோம், எத்தனை நாள் போக முடியுமோ தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அடுத்து ஷீச்சி யான் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல யானோட டீம்மேட்ஸ் வந்துடுறாங்க. இங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு வர போயிட்டு இருக்காங்க. வரவன் ஒண்ணுமே கேட்கல. ஆனா யான் அதுக்குள்ள சில திங்ஸ் எல்லாம் நான் தூக்கிட்டு போனோம், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவரால் தனியா தூக்க முடியாது, வெயிட் ஓவரா இருக்கு, அதுக்குதான் நானும் கூட வந்தேன் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஆல்ரெடியே தெரிஞ்சிருச்சு போல. சரி சரி போங்க போங்க அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டு இருக்கான். யானும் ஷீச்சியும் மறுபடியும் கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த பிரின்சஸ் அதுக்குள்ள அங்க வந்துடுறா. ஷாப்பிங் தானே போறீங்க, எனக்கு தான் ஷாப்பிங் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல, வாங்க போலான்னு யானை எழுதிட்டு அவ போயிடுறா. ஷீச்சி வர வழியே இல்லாம அவளும் பின்னாடியே கூட சேர்ந்து போயிட்டு இருக்க ஒரு கடைக்குள்ள போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஏதோ மரத்துல கட்டுற தாயத்து மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த கடைக்காரர் இதை வாங்குங்கம்மா, ரொம்ப நல்லது, யாரை நீங்க லவ் பண்றீங்களோ அவங்க கூட சேர்ந்து இதை ஒன்னா சேர்த்து கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்ல ஷீச்சி உன்னை யானை திரும்பி பாத்துட்டு இருக்கா. ஆனா பிரின்சஸ் பாக்குறா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கட்டலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நியூ இயர் அன்னைக்கு கட்டணும் இளவரசி, நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ரோந்து போற வேலை இருக்கு அப்படிங்கறதால என்னால எங்கேயும் வர முடியாது, சாரி அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். உன்னை பிரின்சஸ் கோச்சிட்டு உள்ள போயிட்டு ஷாப்பிங் பண்ண போயிடுறா. உன்னை நம்ம ஷீச்சி பாத்துட்டு இருக்கா. இருக்கிறதுல விலை கம்மியா குட்டி குட்டி திங்ஸா இருக்கும்ல, அதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் தான் என்னால வாங்க முடியும், பிரின்சஸ் அளவுக்கு காசு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல்கா வாங்கினா காசு கம்மியா இருக்கு, இதை வச்சுட்டு எல்லாருக்கும் நியூ இயர் கிஃப்ட் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு ஷீச்சி வாங்கிட்டு இருக்கா. உள்ள போற பிரின்சஸ் நான் சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், மத்தபடி வேற எதுவும் இங்க பெருசா இல்ல, சோ அதெல்லாம் நான் பேக் பண்ண சொல்றேன், ஷீச்சி அதை தூக்கிட்டு வந்துரு, நானும் யானும் இங்க இருந்து கிளம்பி போறோம் அப்படின்னு ஷீச்சி அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஷீச்சி பாக்குறா. இதெல்லாம் வேற பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி தொலைங்க, காசு கொடுத்துடுறேன், இது நீங்க ஃப்ரீயா தானே எனக்கு கொடுக்க போறீங்கன்னு சில ஷீட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து அவ வச்சுக்கிறா. இங்க ராஜா சீரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஷாப்பிங் முடிச்சுட்டு 3 பேரும் வராங்க. பிரின்சஸ் வந்துடுறா. வேகமா அதெல்லாம் கண்டுக்காம ஷீச்சி எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு வராளே அப்படின்னு ராஜா வாங்கி அதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு நீ தூக்கிட்டு வர, ஆளுங்களை கூப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இதை லைட்டா பார்த்துட்டு யான் முறைக்க ஆரம்பிக்கிறான். நமக்கு இல்லாத அக்கறை இவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. இளவரசி அம்மா எதுக்காக ராஜா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நியூ இயர் அதுமா எங்க நாட்டுல எங்க இருக்கீங்க, கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ராஜா இளவரசிக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கறாரு. கரெக்டா ஷீச்சியும் யானும் ஒருத்தங்க பார்த்து ரொமான்டிக் லுக் விட்டுட்டு இருக்காங்க. ராஜா அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஷீச்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அமைதியா கேட்க ஆரம்பிக்க, அதுக்குள்ள பிரின்சஸ் ராஜா கிட்ட எனக்கு இன்னொரு முக்கியமான கிஃப்ட் வேணும், இதெல்லாம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, யானுக்கு ரோந்து போற வேலை இருக்கா நியூ இயர் அன்னைக்கு, அவர் நியூ இயர் அன்னைக்கு ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு யான் தலையாடுறான். ராஜாவால ஒண்ணும் பண்ண முடியல. கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷீச்சி ஆனா ஷாக் ஆயிடுறா, கோச்சுக்கிறா. ராஜா அவளுக்கும் எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் வர வச்சு இது எல்லா கிஃப்டும் உனக்கு தான் ஓகேவா அப்படின்னு கேட்க, இதை பார்த்து இப்ப யான் கோச்சுக்கிறான். எனக்கு வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ராஜா பாத்துட்டு இருக்காரு. உடனே ஷீச்சி நானும் தான் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராஜாக்கு பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட்டுக்கு மத்த வேலைக்காரங்களுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ராஜாக்கு ஒரு பாக்ஸ கொடுக்குறா. உள்ள பார்த்தா ஒரு பெரிய இஞ்சி துண்டு இருக்கு. ராஜா வாய பொழந்து ஆண் பாத்துட்டு இருந்தவரு இஞ்சிய பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஷீச்சி இது அப்படின்னு கேட்க, இது எப்படி அப்படி எங்கெங்கயோ வளர்ந்து போயிருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நீங்களும் நம்ம நாடு எங்கெங்கயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய நாட்டுக்கு ஒரே ராஜாவா இருக்கீங்க, அதை மென்ஷன் பண்ற மாதிரிதான் இந்த இஞ்சிய கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. ரொம்ப ஏமாந்து போனாலும் ஷீச்சி ஏதோ யோசிச்சிருக்கா, பரவாயில்ல பாராட்டுவோம் அப்படின்னு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜா அங்க இருந்து போக யானங்க நிக்கிறான். 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான கிஃப்ட ஷீச்சி கொடுத்தா தெரியுமா, அவ எனக்கு சொந்தமான பொண்ணு இல்ல அப்படின்னு ராஜா சொல்ல யான் சொல்றான், கிஃப்ட் உங்களுக்கு சொந்தம் தான், ஆனா அந்த பொண்ணு யாருக்கு சொந்தம்னு அவதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜா ஆனா இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரும் எனக்கு சொந்தங்கும் போது ஷீச்சி மட்டும் இல்ல நீயே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. யான் முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஷீச்சி வீட்டுக்கு வரா. கட்டில பார்த்தா அவளோட பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓபன் பண்ணி பாக்குறா. அவ ஒரு ட்ரெஸ் அழகா இருக்கு அப்படின்னு பாத்திருக்கா. அது ரொம்ப 150 தங்க காசாம். அந்த ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு வங்கிய வச்சுட்டு வந்திருக்கா. காசு இவ்வளவு யாராவது போட்டு வாங்குவாங்களா அப்படின்னு. ஆனா அதை நம்ம யான் பார்த்துட்டு இவளுக்காக வாங்கி கொடுத்திருக்கான். அதை எடுத்து அவ சிரிச்சுட்டே வச்சு பாத்துட்டு இருக்கா. யான் பின்னால இருந்து வரான். ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு
காசு யாராவது ஒரு ட்ரெஸ்ல போடுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளவு காசுனாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு யான் சொல்றான். இது ஆனா நல்ல வெளியே கூட போட்டு போக முடியாது, தெரிஞ்சிரும்ல வெளியே அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. என் முன்னாடி போட்டா எனக்கு அது போதும் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா அந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம், நீ மட்டும் தான் எனக்கான ஒரு பொண்ணா இருப்ப அப்படின்னு யான் சொல்ல, ஷீச்சி நானும் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ராஜாக்கு இங்க வேலை பார்த்து டயர்ட் ஆயிடுது. ஆமா, இந்த ஷீச்சி எனக்கு சொந்தம் தானே, இந்த இடத்துல நான் யார ஆசைப்பட்டாலும் அவங்க எனக்கு சொந்தம் தானே, ஏன் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ராஜா அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மகாராணி அங்க வந்துடுறா. குளிர் அதிகமாயிட்டே இருக்கு, உங்களுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் தைச்சு கொண்டு வந்திருக்கேன், நியூ இயர்க்கு இதை போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுக்க, இதெல்லாம் எதுக்கு, வேண்டாம் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. மகாராணி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ராஜா பாக்குறாரு, இந்த பொண்ணுக்கு இப்ப யாருமே இல்ல, நம்மளும் இவகிட்ட கோவமா பேசக்கூடாதுன்னு குடு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க அடுத்து ராணி வேகமா நம்ம ஷீச்சியை கூப்பிட்டுருக்காங்க. நீ எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்த, சோ நானும் உனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கேன், இதெல்லாம் நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, நீங்க அந்த சாம்பிராணி யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஷீச்சி இங்க ராணி கிட்ட கேட்டு பாக்க, நான் கேட்கலான்னு தான் போன ராஜாட்ட, ஆனா அதுக்குள்ள ராஜமாதா கேட்டாங்கன்னு எல்லாத்தையும் ராஜமாதாக்கு கொடுக்க சொல்லி எங்க அண்ணன் சொல்லிட்டான். சரி, எனக்கும் வேற வழி தெரியல, அதனால கொடுத்துட்டேன், இப்ப எனக்கு அது கிடைக்கலன்னு சொல்ல ஷீச்சி நேரா வரா. யான் கிட்ட சொல்லிடுறா, கண்டிப்பா ராணிக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஷா கொடுத்தே தீருவான், ஏன்னா அவன் லவ் பண்ணிருக்கான்ல, ஆனா இத கொடுக்கல பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, ராணிய ஷாவ் லவ் பண்றானா, என்ன சொல்ற அப்படின்னு யான் ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஆமா, ஒரு விதத்துல நான் கண்டுபிடிச்சேன், ஆனா அந்த சாம்பிராணில ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. இத பத்தி நீ பெருசா வேற எங்கேயும் பேசிக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஷீச்சி அப்பயும் யானோட டீம்மேட்ஸ் 2 பேரை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. யான் அங்க வந்துடுறான். நீ எதுவும் பண்ணக்கூடாது, உள்ள போய் தூங்குற வழியை பாரு அப்படின்னு ஷீச்சியை துரத்தி விட்டுறான். நியூ இயர் வந்தாச்சு, எல்லா இடத்துலயும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீச்சி பாக்குறா, என்னதான் இருந்தாலும் யார் இன்னைக்கு கிளம்பி போறது பிரின்சஸ் கூட தானே அப்படின்னு அவ ஒரு பக்கம் சோகமாயிடுறா. அரண்மனையில ட்ரீட் நடக்குது, அதுக்கு ஷீச்சியை கூட கூப்பிடல, இளவரசி வர ஃபங்க்ஷனுக்கு ஷீச்சியை கூப்பிட வேண்டாம்னு ராஜா முடிவு பண்ணிருப்பாரு போல. ஷீச்சி பயங்கரமா சோகமாயிடுறா. இன்னொரு பக்கம் அரண்மனையில எல்லாரும் வைன்லாம் குடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஷீச்சி மட்டும் பார்த்தா ரோட்ல மக்களா நடந்துட்டு இருக்கா. வான வேடிக்கை எல்லாம் நடக்குது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஷீச்சி நொந்து போய் எல்லாரும் ஜோடியா இருக்காங்க, நான் மட்டும் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல பார்த்தா யான் இருக்கான்ல, பிரின்சஸ கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கான். ஷீச்சி அதை பார்த்துட்டு, கடவுளே நீங்க அமுச்சு வச்சிருக்காரு போல அப்படின்னு ஓரமா ஒளிஞ்சுக்கிறா. யான் அந்த கடையை கிராஸ் பண்ணி போகும்போது அவனோட சட்டையை பிடிச்சு இழுக்கிறா. யான் திரும்பி பாக்குறான், அவனே ஷாக் ஆயிடுறான். ஷீச்சியோட கைய பிடிச்சுக்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு. ஷீச்சி விடாம பிடிச்சிட்டு இருக்க. அந்த கடையில நின்னுட்டு இந்த இளவரசியும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. யான் இங்க இருந்து கிளம்பி போயிடு, ஓகேவா அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து பிரின்சஸோட போயிட உடனே நம்ம ஷீச்சி சோகமாயிடுறா. அந்த நேரம் பார்த்து ராஜா அங்க வந்துடுறாரு. என்ன ஷீச்சி சோகமா இருக்க போல, உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்களா, சரி சரி இதெல்லாம் ஒரு கம்பெனியா அப்படிங்கிற மாதிரியே ஷீச்சி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. என்ன ராஜான்னு கூப்பிடாத, நான் இங்க ராஜா இல்ல அப்படின்னு ராஜா சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்காரு. கரெக்டா பார்த்தா அந்த சூயு இருக்கால, அந்த பொண்ணு நம்ம யானோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருக்கான், அவன் கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஷீச்சியும் வந்துடுறா. ஓ, நீங்க 2 பேரும் இங்கதான் சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவங்க கேட்டுட்டு ராஜாவை பார்த்து வணக்கம் போடுறதுக்கு அவங்க 2 பேரும் வர, நான் இங்க ராஜாவா இல்ல, மாறு விஷயத்துல வந்திருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. அங்க எல்லாருமே வந்து மரத்து மேல சாமி கும்பிட்டுட்டு கையில இருக்கிற ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கு, அதை தூக்கி போடணுமா, அது மரத்துல மாட்டிக்கிச்சுன்னா உடனே வேண்டுதல் செய்யணுமா, அப்படி வேண்டது எல்லாமே நடக்குமா. அந்த மாதிரி ஆளுக்கு போட்டு ஆளுக்கு ஒண்ணு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பிரின்சஸும் வரா. நானும் வேண்டலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒண்ணு போடுறா. அது மரத்துல மாட்டுது. அவ வேண்ட ஆரம்பிக்கிறா, ஆனா அதுக்குள்ளது கீழே விழுந்துருது. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இது அபசகுணமாச்சு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இல்ல பரவாயில்ல, இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இளவரசி எல்லாருக்கும் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் நீங்க யானை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா நாளுமே எனக்கு அதிர்ஷ்டமான நாள் தான், வேற எதுவும் வேண்டாம், யான் இங்க இருந்து கிளம்பி போலாம் வா அப்படின்னு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷீச்சி செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. ராஜா பாக்குறான், வரியா நம்ம 2 பேரும் சாப்பிட்டே போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு அவள் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். மெயின் இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் நிறைய வான வேடிக்கை எல்லாம் நடக்குது. இளவரசி பாத்துட்டு, என்கிட்ட நீங்க வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, ஆனா நான் தொட வந்தா நீங்க பக்கத்துல வராம விலக்கி போயிட்டே இருக்கீங்க, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு இளவரசி சொல்றா. நீங்க கொண்டு வந்த சாம்பிராணியில என்ன ரகசியம் இருக்கு, அது எனக்கு தெரியப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம யான் வெளிப்படையாவே கேட்டுடுறான். சரியா அந்த நேரத்துல அந்த மாஸ்டர் இருக்காருல, ஷீச்சியோட மாஸ்டர், அவர் அசிஸ்டன்டோட மொட்டை மாடியில நிக்கிறாரு. நீ கிளம்பு அப்படின்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து அனுப்புறாரு. அந்த பொண்ணு கிளம்பி வந்துட்டு இருக்கா. கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வான வேடிக்கையை பார்க்க நிக்கிறாங்க. அந்த பொண்ணு கையில வால் எடுத்துட்டு இந்த இளவரசி இருக்கிற இடத்த பக்கமா கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கா. அந்த செகண்ட்ல அந்த இளவரசி வயித்துல கத்தியால குத்திட்டா போல. இளவரசி ஷாக் ஆயிட்டு வயித்தை புடிச்சிட்டே கீழே விழ யான் பாக்குறான். இளவரசி அப்படின்னு தாங்கி பிடிக்கிறான். அவ்வளவுதான், அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மத்தபடி ஆளுங்க எல்லாம் காவலர்கள் எல்லாம் வந்துடுறாங்க ஷாவோட தலைமையில.
யான் என்ன பண்ணிருக்க, இளவரசியை கொன்றிருக்க அப்படின்னு சொல்ல யான் பாக்குறான். இது எப்படி சம்பவம் எப்ப நடக்கும்னு பார்த்து வெயிட் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. நான் கொன்னேங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்க, உன் மடியில அவ உயிர் போயிருக்கு, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ராஜா ஷீச்சி எல்லாம் அங்க வந்துடுறாங்க. இவன் போய் சொல்றான், இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி ராஜாவை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. யானும் இவனும் சேர்ந்து மாறி மாறி முறைச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், யானை கூட்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க. ராஜாவோட அரண்மனையில இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவங்க மடியில தான் உயிரே போச்சு, யான் மட்டும்தான் பக்கத்துல இருந்தான், வேற யாரும் கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு மேல நீங்க வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்காம மரண தண்டனை கொடுக்காம இருந்தீங்கன்னா பக்கத்து நாடுல இருந்து எல்லாம் நம்ம மேல போர் எடுத்து வந்துருவாங்க. வெயிட் பண்ண கூடாது, மரண தண்டனை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ராஜாக்கு தலைவலியே அதிகமாயிடுது. ஆனா அவர்கிட்ட ஆதாரம் எதுவுமே இல்ல. ஷீச்சி பாக்குறா, ஜெயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு நிறைய காசு பணம் எல்லாம் கொடுத்து யானை பாக்குறதுக்கு ஜெயிலுக்குள்ள வந்துடுறா. யான் வேகமா ஓடி வந்து ஏன் இங்க வந்தேன்னு கேட்க, நீங்க நல்லாவே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, நான் மோமோஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யானுக்கு மோமோஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இதை யான் சாப்பிடுறான். உடனே சின்ன வயசுலயே ஷீச்சி இதை நல்லா செய்வா போல, அந்த ஞாபகம் வந்துருது. அதே பொண்ணுதான் அப்படின்னு மனசுல இவன் யோசிச்சுட்டு, இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், ஷீச்சி நீ ஆபத்துல மாட்டிக்காத, நான் பாத்துக்கிறேன், நீ ஒழுங்கா போயிட்டு உன் வேலைய பாருன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லும் போதே, டைம் ஆயிடுச்சு வெளியே வாமா, நீ கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க பத்திரமா இருங்க, நான் ராஜா கிட்ட முதல்ல போறேன், இதெல்லாம் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஷீச்சி அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. ராஜா கிட்ட நேரா ஷீச்சி ஓடி வந்துடுறா. ராஜா, என்ன அநியாயம் நடக்குது, இதெல்லாம் நீங்க விடவே கூடாதுன்னு சொல்ல, எனக்கும் வேற வழி தெரியல, ஆனா நம்ம எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னா நமக்கு ஆதாரம் வேணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஷீச்சி பாக்குறா, ஜெயிலுக்குள்ள கூட என்ன விட மாட்டாங்க, டோக்கனாவது கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்ல, இந்த டோக்கன் நீ எப்ப வேணா உள்ள போய் பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து நம்ம ராஜாவும் கொடுத்துடுறாரு. அதுக்குள்ள யானை பாக்குறதுக்கு ஷாவ் போயிடுறான். என்னப்பா உன் உயிர் காலியாக போகுது, இப்பதான் கண்டுபிடிச்சேன், நீ சின் ஃபேமிலியோட வாரிசு தானாமே, உன் குடும்பம் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு, இப்போ உன்னாலையும் உயிர் தப்பிக்க முடியாது, உன் உயிரும் போக போகுது, பாவம் நீ அப்படின்னு இவகிட்ட நக்கலா பேசிட்டு ஷா வெளியே போறான். ஷா வெளியே போனா யானோட ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்க. நீங்க எல்லாம் யாரும் உள்ள போக முடியாதுன்னு ஷா திமிருத்தனமா பேச, ராஜாவோட டோக்கன் என்கிட்ட இருக்கு, நான் உள்ள போக முடியும்ல, நான் போறேன் அப்படின்னு ஷீச்சி உள்ள போறா. கதவை திறந்துட்டு இந்த தடவை அவளால உள்ள போக முடியுது. எனக்காக நீ கஷ்டப்படுறன்னு தெரியுது, ஆனா ராஜாவே நினைச்சா கூட என்ன ரிலீஸ் பண்ண முடியாது, இல்லனா பக்கத்து நாடுல இருந்து போர் எடுத்து வந்துருவாங்க, நம்ம கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல அதெல்லாம் கவலைப்படாத, உன்னை எப்படியாவது காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு ஷீச்சியும் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கமா வர ராஜா இதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ராஜா வீட்டுல போயிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க, எப்படியாவது நம்ம யானை காப்பாத்த முடியுமா அப்படின்னு. யானை காப்பாத்தினா பெரிய போரை நம்ம ஃபேஸ் பண்ணும், தேவையில்லாம ஒரு உயிர்க்காக நிறைய உயிர் போயிரும், நீங்க யோசிச்சுக்கோங்க ராஜா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஷீச்சி அன்னைக்கு வெளியே போயிட்டு இருக்கும் போது அவங்க மாஸ்டர் வந்துடுறாரு. ஷீச்சி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஷீச்சிக்கு லேசா பழைய ஞாபகங்கள்லாம், அதாவது இவர் மாஸ்டரா இருந்த மாதிரி ஞாபகம்லாம் அவளுக்கு இருக்கு. மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு இவளும் கூடவே போயிடுறா. ஷீச்சி, உனக்கு உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம போயிட்டு இருக்கு, ஆனா இதுக்கும் மேல நீ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்க கூடாது, என் கூட கிளம்பி வந்துரு, அப்பதான் நீ நல்லா உன் உடம்ப பாத்துக்க முடியும்னு சொல்ல, இல்ல மாஸ்டர் எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு பிடிச்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை முதல்ல நான் சரி பண்ணிட்டு அப்புறம் உங்களை பார்க்க வரேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஷீச்சி அங்க இருந்து கிளம்புறா. அடுத்து நேரா ஷீச்சி கிளம்பி இளவரசி இறந்து போயிட்டால, அவ பாடியை செக் பண்றதுக்கு போக இளவரசி பாடியில ஒரு காயம் இருக்கு, முக்கோண மாதிரியான ஒரு வெப்பன் வந்து அவளை குத்தி இருக்கு. இத பார்த்ததுமே ஷீச்சிக்கு ஒரு ஞாபகம் வருது. நேரா ஷீச்சி கிளம்பி மாஸ்டர்ட்ட போயிட்டு, மாஸ்டர் என் சீனியர் அக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒருத்தங்க பார்க்க வந்தாங்க, அவங்க வாள் தான் முக்கோணமா இருந்தது, அந்த வெப்பன் தான் இளவரசியை கொண்டிருக்கு, ஒருவேளை அவங்க தான் அப்படின்னு சொல்ல மாஸ்டர் பாக்குறாரு. நான் அந்த மாதிரி சொல்லிருப்பேன்னு நீ நினைக்கிறியா, என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இவளுக்கு தெரியாட்டி கூட இந்த மாஸ்டரோட தங்கச்சி தானே இந்த இளவரசி, சோ அதனால அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லமா அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. நீங்க ஒருவேளை செய்யாம இருக்கலாம், ஒருவேளை அந்த அக்காவே செஞ்சிருக்கலாம்ல, அவங்க இருக்காங்களான்னு போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, நான் செய்யறதுக்கு செக் பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்புறேன், இங்க இருந்து நீ கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு ஷீச்சி அனுப்பிட்டு, இவ ரொம்ப ஆபத்தான ஆளா மாறிக்கிட்டே இருக்கா அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து ஷீச்சி நேரா கிளம்பி டாக்டர்கிட்ட வந்துடுறா. யோ டாக்டர், அந்த போதை மருந்தை பத்தி நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, நம்ம மேனேஜர் இருப்பான்ல, ஓவரா அந்த சாம்பிராணியும் உள்ள எடுத்துட்டு பாதி மயக்கத்திலே கடந்துட்டு இருக்கானே, அவனை கூப்பிடுறாங்க. அவன்கிட்ட போதை மருந்து உடம்பு முழுக்க கலந்துருக்கான், அதனால இவனோட யூரினை எடுத்து அதனால சுண்ட காய்ச்சி அதை வந்து ரெடி பண்றாங்க. ஷீச்சி மத்த ஆளுங்கெல்லாம் மூக்க பொத்திட்டு பக்கத்துலயே உட்காந்து ஆதாரம் வேணுமே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்க, அதுல இருந்து பார்த்தா நிஜமாவே அந்த போதை மருந்து கிடைச்சிருது. ராஜா கிட்ட போய் நேரா சப்மிட் பண்ணிடுறாங்க. ராஜா என்ன நடக்குது அப்படின்னு இந்த இளவரசியோட 4 அசிஸ்டன்ட்ஸ் இருப்பானுங்கல்ல, லவ்வர்ஸ், அவங்க கிட்ட கேட்க, அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.